ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். என்னடா பிளேட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ தான் இது. எனக்கு வந்து வீக்லி வந்து எப்படியாவது வந்து வீக்லின்னு சொல்ல முடியாது. ஒன் டே விட்டு ஒன் டே வந்து ஒரு நாளைக்கு தேவையான குக்கிங் வெஜிடபிள்ஸ் என்னவோ அது வந்து என்னோடய கார்டன்லேருந்து கிடச்சிருச்சு. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் வந்து க்ரோ பேக்கு, பக்கெட்டு, சாக்கு அது இதுன்னு வேஸ்ட்டு திங்லாம் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸை வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். சில பேர்லாம் கேட்டாங்க, இவ்வளோ மட்டெல்லாம் எடுத்துகிட்டு போறியே, இதனால என்ன யூஸ் ஆகுதா, வெஜிடபிள்ஸ்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, என்னோடய கார்டன்லேருந்து எனக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ இவ்வளோ மட்டு எடுத்துகிட்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கார்டனை கிரியேட் பண்ணணுமான்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட இதை கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதோட எனக்கு வந்து கோல் அச்சீவ் பண்ணுறதோட எனக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது வேணுங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த கார்டன் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு ரிலீஃபாக இருக்குது. எவ்வளோ இதை தாங்கி வந்திருக்கிறேன். என்னோடய ஸ்டோரியே பெரிய ஸ்டோரி. ஸோ அந்த இதெல்லாம் தாண்டுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கார்டன். எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன கார்டனில் அப்படின்னா, இது என்னோட ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். இதுலேருந்து எனக்கு வெஜிடபிள்ஸும் கிடைக்கிது, எனக்கு மன நிம்மதியும் கிடைக்கிது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் நான் இன்னும் இதுலேருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியுது. ஏர்ன் பண்ணுறேனோ பண்ணலையோ, பட் ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கியிருக்கிறேன் என்னோடய கார்டனில். இது வந்து பெர்மனெண்ட் கிடையாது, டெம்ப்ரவரி தான். பட் ஆனால் டெரஸ் கார்டன் தான் டெம்ப்ரவரி. அதுக்கு வந்து கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகும். அங்கேயும் இருந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறோமோ இல்லையோ தெரியாது, எனக்கு மன நிம்மதியும் எனக்கு வீட்டுக்கு எங்கள் தேவையான ஒரு வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, அதுவே பெரிய ஹாப்பி தான். சரி, ரொம்ப பேசுகிறேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய லாங் பீன்ஸுங்க. அது அப்படி அப்படியே அவ்வளோ அழகாக இவனை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குதுன்னா, இந்த பூ கட்டுறதுக்கு நார் வச்சுருப்பாங்க. இப்போ தான் த்ரெட்டில் கட்டுறாங்க. இந்த த்ரெட்டில் அந்த நார் கட்டுறதுக்கு ஒரு சரசரமாக இருக்கும். அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான், அந்த ஹார்வெஸ்ட் பண்ணோடனே எனக்கு ஞாபகம் வரும். நீளமாக இருக்கிறதுக்கு அது பார்க்குறதுக்கு அந்த மாதிரியே இருக்கும். ஸோ லாங் பீன்ஸு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவரைக்காய் இருந்தான். அவரைக்காய் வந்து என்னென்னா, ஒரு பூ பூத்துட்டு கொஞ்சம் காய் தரான், அப்படியே ஸ்டாப் ஆகுறான். கொஞ்சம் பூ பூத்துட்டு அப்புறம் ஸ்டாப் ஆகுறான். அந்த மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் ஒரு பூ பூத்துட்டான்னா அந்த 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 ஸ்டெம்மு ஃபுல்லாமே காய் தாங்க. அதான் கொத்தவரை, செடி அவரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பேர்லாம் கரெக்டாக தான் சூட்டாக தான் வச்சுருக்குறாங்க அந்தந்த காய்க்கு. ஸோ வந்து ஒரு ஸ்டெம்மில் வந்து அந்த பூ ஃபுல்லாக காயாக மாறிட்டான். அவனை அவ்வளோ அழகாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் இருந்தான். ஸோ அவரைக்காயிலே ரெண்டு வெரைட்டி 3 வெரைட்டி ஆஃப் அவரைக்காய் வந்து என்னோடய கார்டன்லேயே இருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் கொஞ்சம் வந்திருந்தான். இந்த பக்கம் வர்றதுக்கே கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா வந்து இவனை எப்போல்லாம் காலி பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறேன்னு தெரியல. எடுத்து கொண்டு போய் டெரஸில் வைக்கணும். ஒரு 5 பாட்டுக்கிட்ட நான் டெரஸில் வச்சுட்டேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் கொண்டு போய் ஒரு 5 பாட்டை வந்து மேலே கொண்டு போய் வச்சுட்டேன். அவங்க சூப்பராக க்ரோ ஆகிட்டு வராங்க. அதெல்லாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். அதுலேயும் காய் வந்திருக்குறான். ஸோ அவரைக்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு 2 செடி 2 பக்கெட்லேருந்து எடுத்ததில் ஒரு கைப்பிடி அவரை வந்தாங்க. ஸோ அவரைக்காயெலாம் வந்து இன்னும் வந்து எனக்கு இன்னும் நிறையா காய் போடணும்னு நினச்சிட்டே இருக்கிறேங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய க்ரோ பேக்லாம் ஜாயின் பண்ணிட்டு போக போக கொஞ்சம் பயம். டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு சூப்பரான ஒரு 100% அக்மார்க்குள்ள ஒரு டெரஸ் கார்டன் எப்படி இருக்குன்றதை நான் என்னோடய வீடியோவில் போக போக பார்ப்பீங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் பிரிஞ்சால். ஸோ இவன் வந்து என்னென்னா, இவன் மேலே இருந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி ஆகிட்டேன். இவன் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து இது இல்லை, நம்ம நாட்டு காயை விட இவன் வந்து டேஸ்ட் இல்லை. ஸோ டேஸ்ட்டு கம்மியாகிட்டான். பட் ஆனால் இவன் தான் இருக்கிறான் இப்போ நம்ம கார்டனில். இவனை எப்போ எடுத்து போட்டுட்டு அவன் வந்து இன்னும் குட்டியாக வந்துட்டுருக்குறாங்க. இந்த பச்சை நீளமாக இருக்குது, லாங்காக பச்சை கலரில் இருப்பான்ல கத்திரிக்காய், அவனும் வந்துட்டுருக்கான். இவனை தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய நாட்டு கத்திரிக்காய் வைக்கலான் இருக்கிறேன். ஸோ அந்த பச்சை கத்திரிக்காய் இன்னும் டேஸ்ட் பார்க்கல. பார்த்ததுக்கப்புறம் அவனை வந்து இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கணும். இவன் வந்து ஒருத்தனை வந்து விதைக்காக போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறான்னு. இவன் என்னென்னா, இவன் குட்டியாக இருக்கும்போது நல்லா தான் இருக்கிறான். பட் ஒரு சில காய் வந்து பயங்கரமாக காரி கிடக்குன்னு சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கிறான். ஸோ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து குட்டியாக தான் இருந்தால் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு
ஒரு 4-5 கிட்ட வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து செர்ரி டொமேட்டோ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிற. இவன் என்ன பண்ணுறான்னா இந்த காற்றுல வந்து கீழே கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா அவனுக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்து அழகாக அவனை வந்து டைப் பண்ணி விட்டுட்டேன். கீழே விழுகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பழம் எல்லாம் கீழே கீழே விழுந்துருது, பழுத்து பழுத்து கீழே விழுந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுது. நானும் கவனிக்காமல் விட்டுறேன்னா, ஸோ அதனால் நல்லா ஸ்டிக்கு போட்டு டைப் பண்ணி விட்டுட்டேன். எப்போவுமே டொமேட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காய் பூத்த உடனேயே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டிக்கை வச்சு அதுக்கு வந்து நல்லா முனியில் வந்து கட்டி விட்ருங்க. அவன் சூப்பராக க்ரோ ஆகி போவான். எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு காய் வந்து நல்லா கொடுத்துட்ருப்பான். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்தாங்க. அந்த வெண்டைக்காயுமே வந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்கண்ணே. 2-3 க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். அவன்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்குறானுங்க. இப்போ என்னென்னா என் கார்டனில் நான் வந்து எது க்ரவுண்ட் கார்டன் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு கார்டன் செட் பண்ணோம். பட் ஆனால் அதில் கீழே வந்து வரமாட்றாங்க. க்ரோ பேக்கில் கூட சூப்பராக வர்றாங்க, காய் தர்றானுங்க. ஆனால் க்ரவுண்ட் கார்டனில் வரமாட்றானுங்க, என்னன்னே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ பேக்லேயே போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லாங் பிரிஞ்சால். ஸோ அவனை வந்து இவன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கான். இன்னும் 2-3 காய் வந்துட்டுருக்குறானுங்க. அவங்க எப்போ வருவானுங்கன்னு தெரியல. அதனால ஒரே ஒரு லாங் பிரிஞ்சால் பறிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து காந்தாரி சில்லிங்க. நான் தான் ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த காந்தாரி சில்லி வந்து நல்லா பழுத்துட்டானுங்க. பயங்கரமாக பழுத்து அப்படியே செவன்னு அந்த பச்சை கலர் இருக்கிறதுக்கும் பயங்கரமாக மின்னிட்டுருக்குறானுங்க. அவனுங்களையும் குட்டி குட்டியாக நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்னடானா எங்கள் வீட்டில் சில்லி நான் பிடுங்குறதே இல்லை. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் வந்து அழகாக வந்து கப்பை எடுத்துகிட்டு வந்து சூப்பராக பிடுங்கிட்டு போகிறாங்க. ஒரு டைம் தான் கேட்டாங்க என்கிட்ட பிடிங்கிறவான. இப்போல்லாம் கேட்குறதே கிடையாது. சரி என்ன பண்ணுறது, அவங்களது யூஸ் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ என்கிட்ட இந்த கார்டன்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணுமான்னு கேட்டவங்களாம் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறையா பேர் எங்கள் லேஅவுட்டில் பயங்கர கார்டன் க்ரியேட் பண்ணிட்டாங்கங்க. அது நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த பார்த்து பண்ணுறது வந்து ஓகே. பட் ஆனால் பொறாமையில் சில பேர் பண்ணுவாங்க பாருங்கள், அதுதான் கொஞ்சம் காண்டாகும். சரி ஓகே, நம்மளை பார்த்து இதாவது கற்றுக்குறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட வேண்டியதான். யார் என்ன பண்ணானுங்க, நம்மளோட இதை நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கணும். எனக்கு வந்து இந்த ஒரு கார்டன் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ ஒரு மன நிம்மதி, மன நிறைவு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன். இவனோட இதில் வந்து இந்த வீடியோவில் மியூட் போட்டுட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் கத்துனே கேட்கல. அது பிடுங்கினோன்னே பயங்கரமாக கத்திட்டேன். பயங்கர முள். ஏன்னா அதில் தூதுவளையும் இருக்கிறான். ஸோ அவனையும் செப்பரேட் பண்ணி வைக்கணும். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். பிரண்டை வந்து ரொம்ப நாளாச்சு நான் வந்து சட்னி பண்ணி. ஸோ இப்போல்லாம் அந்த லேசினஸ்ன்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த லேசினஸ் வர்றதுனால நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம வந்து சட்னியெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட்டே பண்ணிட்டேன். நல்லா இந்த மழைக்கு வந்து நல்லா துளுத்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு கொடி எடுத்து போயிட்டுருந்தானுங்க. இது வந்து இன்றைக்கி நிறையாவே பிரண்டை கிடச்சானுங்க. அவனையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இவன் தான் துவையல். அதனால வந்து அவனை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெரஸ் கார்டன் சாமி கும்பிட்டுக்கோங்க. என்னோடய டெரஸ் கார்டனில் நிறைய காய் கொட்டணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கார்டனில் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த கெஸ்ட்டு வந்ததுனால ஒரு 4-5 இதை மட்டும் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக நம்ம மேலே தூக்கி கொண்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு ஒரு 5-6 ஸ்டாண்ட் இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டை வச்சு அவங்க மேலே வந்து ஒரு 4-5 பக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அதில் வந்து கத்திரிக்காய், அப்புறம் வந்து கொத்தவரங்காய், இந்த பாவக்காய் வந்து கீழே எல்லாம் காஞ்சிட்டானுங்க, மேலே மட்டும் நல்லா கொடி போய்ட்டுருக்கேன். இங்கே கொத்தவரங்காய் பாருங்கள், காய் வந்துட்டான். எப்படியோ வந்துட்டுருக்குறான். செத்துருவான்னு நினச்சேன். பட் ஆனால் சாகலைங்க. ஏன்னா இந்த மழையில் பயங்கர வாட்டர் அதில் நின்றுச்சு. நாங்கள் வேறு ஊருக்கு போயிட்டோம். ஸோ அதில் வந்து நான் ஹோல்ஸ் போடாமல் விட்டுட்டேன். வந்து பார்த்தா அப்படியே தப்புன்னு நின்றுச்சு. பட் ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் பிடிச்சி வந்துட்டா. நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய், அது ஒரு பக்கெட்டு. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய், நெக்ஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டு, நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ. இந்த ஒரு 6 பக்கெட்டும் மேலே வச்சுருக்கிறேன். ஸோ சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் இந்த வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குதுங்க வெயில். ஒரு ஒரு ட்ரையல் மெத்தடில் வச்சுருக்கிறேன், வர்றாங்களா இல்லாட்டா ஷெட்டு மாதிரி போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் சூப்பராக கிழங்கு வந்துட்டுருந்தாங்க. அவனை எதுக்கு வைப்பானேன்னு சொல்லிவிட்டு அவனை எடுக்கும்போது இன்னொருத்தன் பக்கத்தில் இருந்தவனையும் சேர்த்து பிடுங்கிட்டேன்.
ஐயோ! அப்படின்ற மாரி இருக்கு. எனக்கு எப்பவுமே ஒரு செடி பிடுங்கும்போது இன்னொருத்தன் வந்துட்டான்னா, ரொம்ப மனசு ஹர்ட் ஆயிடுங்க. அப்படியே பதறிடுவேன். அப்படியே அவன எடுத்து அந்த மண்ணிலேயே வச்சு விட்டுருக்கிறேன். வருவானான்னு தெரியல. இன்னும் 2, 3 பீட்ரூட் இருக்கானுங்க. அவனுங்க வந்து இப்ப தான் கிழங்கு புடிக்கிறான். இந்த மாரி பக்கெட்ல வந்து இந்த மாரி ரூட் வெஜிடபிள்ஸ் செம்ம ஹெல்த்தியா வர்றானுங்கங்க. இந்த மாரி உங்க வீட்ல அ எங்கேயாவது பெயிண்ட் பக்கெட் கிடையாது. பெயிண்ட் பக்கெட்ல வச்சாலும் வரும். நம்ம ரவுண்டு க்ரோ பேக்லாம் வந்து வேஸ்ட் இந்த மாரி ரூட் வெஜிடபிள்ஸ்க்கு. நான் எப்பவுமே இந்த மாரி பக்கெட்ட வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா, சூப்பரா வந்து கீழ வேர் பிடிச்சு அப்படி ஒரு ஹெல்த்தி ஒரு 2 காய் இருந்தா கூட அவ்வளோ அழகா சத பிடிச்சு வந்துடுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து டெரஸ் கார்டன்லேருந்து கொஞ்சம் காய வந்து பிடுங்கிட்டு வந்தாச்சு. பிடுங்கிட்டு பாருங்கள் என்னோடய பிளேட்டை. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எந்த காய் இருக்காது அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். லாங் பீன்ஸு, லாங் பிரிஞ்சால், அவரைக்காய், பெரண்டை, செர்ரி டொமேட்டோ, சில்லி, அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்க பீட்ரூட்டு எல்லாமே கிடச்சிருச்சு. இது பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 4 மெம்பர்ஸுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எத்தனை நாளைக்கு வரும்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட வேறு என்னங்க வேணும்? எம்ப்டி பிளேட்டோட வந்துட்டு ஒரு ஃபுல் பிளேட்டோட நான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே கிச்சனில் வைக்கும்போது அந்த ஹாப்பினஸ் அப்படி இருக்கும் பாருங்கள். தேங்க் யூ.